ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸு. நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதேமாரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை பைமோட் மொபைல் ஆப். இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபேமிலியோட கொடைக்கானல் டூர் போயிருந்தோம். அங்கே எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோ. நாங்கள் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு கிளம்புனோம். நைட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு நாங்கள் கொடைக்கானல் போய் சேர்கிறதுக்கு. நைட்டு தூங்கிட்டு காலையில் தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போனோம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நாங்கள் போட்டிங் தான் போனோம். போட்டிங் பாருங்கள். போட்டிங்கில் அந்த அண்ணன் எங்களுக்கு போட் ஓட்டின அண்ணன் ரொம்ப சைடில் எல்லாம் அந்த பூ இருந்துச்சு, எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதை பறிக்கணுன்னு. அதுக்காகவே சைடில் போட் ஓட்டிகிட்டு போய் எனக்கு அந்த பூவை பறிக்கிற மாதிரி கிட்ட கொண்டு போய் போட்டை நிறுத்தினாங்க. பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். அந்த ப்ளூ கலரில் அல்லிப்பூ இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஒயிட் கலர் பார்த்துருக்கேன், பிங்க் கலர் பார்த்ததே இல்லை. அதனால் ஆசையாக இருந்துச்சு. வளைச்சி எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எங்கே பார்த்தாலும். கல்யாணம் ஆனப்பையே நாங்கள் கொடைக்கானல் போகணுன்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இந்த வருஷம் அடுத்த வருஷம்னு கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. நாங்கள் இப்போ தான் கொடைக்கானல் போயிட்டு ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டோம். குணா குகை பாருங்கள். நான் கூட குகையெலாம் இருக்கும் உள்ளே போய் பார்க்கலான்ட்டு ஆசையாக போனேன். கடைசியில் பாருங்கள் எங்கேயோ தூரத்துலேருந்து எட்டி பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதான். இந்த வியூ பாயிண்டில் ஒரு யானை சிலை இருந்துச்சு. இந்த அருவி கீழே இருந்துச்சு. இந்த அருவிலேருந்து என் பையனை பாருங்களேன் எவ்வளோ வேகமாக போகிறான்னு. எங்களால் நடக்க முடியல. அவன் வாமான்னு என்னை கூட்டிகிட்டு போகிறான். பாப்பாவும் தம்பியும் முன்னாடி போகிறாங்க பாருங்கள். எல்லா பிளேஸுமே நல்லா இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். பாருங்கள் மயிலெலாம் செஞ்சு, அதாவது செடியிலே மயிலெலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நாங்கள் நைட் டைமில் போனதுனால பார்க்கல. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது தான் இது பார்த்தோம். ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்கில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். குணா குகை பாருங்கள். உண்மையிலே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க. குணா குகை குகைக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு ஆசைப்பட்டோம். ஆனால் குகையை கண்ணில் கூட, அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து எட்டி பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. கிட்ட யாருமே போக விடலை. இப்போ பாருங்கள் எல்லா ஃபோட்டோஸும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அதனால் மாறி வருது. ஆக மொத்தம் கொடைக்கானல் போனதில் ரொம்ப ஹாப்பி, நல்லா இருந்துச்சு. பாருங்களேன் இந்த வேர்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மரத்தோட வேர்லாம் பார்க்கவே ரொம்ப அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. குதிரை சவாரி போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. பாப்பா, வீட்டுக்காரங்க, தம்பி எல்லாமே குதிரை சவாரி போனோம்.